கடைசியாக சோர்வு. எப்போதும் ஒருவித உடல் சோர்வு மற்றும் பலவீனம் இருப்பதை நீங்கள் உணரலாம். எனவே இந்த வீடியோவில் நாம் பார்த்தது போல கால்சியம் என்பது வெறும் எலும்புகளுக்கானது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கான எரிபொருள். நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சரி, சைவ உணவுகளை விரும்புபவராக இருந்தாலும் சரி, உங்கள் உணவில் பால், தயிர், கீரைகள், பருப்பு வகைகள் மற்றும் கொட்டைகளை சேர்த்துக் கொள்வது அவசியம். உங்கள் உடலின் இந்த வங்கி இருப்பை எப்போதும் சரியாக வைத்திருப்பது உங்கள் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு மிக அவசியம். எனது நோக்கம் உங்களுக்கு ஒரு முழுமையான, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வழிகாட்டியை வழங்குவதுதான். இதன் மூலம் நீங்கள் இன்று முதல் உங்கள் எலும்பு ஆரோக்கியத்தை பொறுப்பேற்கலாம். இது வெறும் தகவல் மட்டுமல்ல, இது ஒரு வலிமையான உங்களுக்கான திட்டம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.